பாக்கெட்டில் வாங்கிட்டு வர பிரெட்டை பிள்ளைங்க 2 நாள் சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டை தூக்கி போடுறாங்களா? இன்னைக்கு அதை வச்சு ஒரு புதுவிதமான ரெசிபி ரெடி பண்ணலாங்க. அதுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பிரெட்டோட ஓரங்கள் எல்லாம் அழகாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கட் பண்ண பீஸ் எல்லாம் மிக்சியில் வச்சு துருதுருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பிரெட் எல்லாம் அழகாக சின்னதாக பிச்சு போட்டுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு அழகாக மசிச்சு எடுத்துட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறிவேப்பிலையோ இல்லைன்னா மல்லி இலையோ கொஞ்சம் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு எல்லாத்தையும் அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த சின்ன பால்ஸ் சின்ன உருண்டைகளாட்டும் உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்ல அதை உருட்டி எடுத்துக்கோங்க. சில ஏற்கனவே இந்த பிரெட்டை அரைச்சு எடுத்துருக்கோம் இல்லை, அதுல இதை அழகாக டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் எண்ணெயை காய வச்சு ஒவ்வொரு பால்ஸா அதில் தூக்கி போட்டு எடுத்துக்கலாம். இதுல பால்ஸா தான் பண்ணணும் கிடையாது, எந்த ஷேப்ல வேணாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு உங்களுக்கு பிடிச்சமான பேர் ஏதாவது இந்த ரெசிபி போட்டுக்கோங்க. நான் இதை பிரெட் கோலா உருண்டை அப்படின்னு போட்டுக்கிட்டேன். பாத்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருந்தது. எனக்கு தக்காளி சாஸே பிடிக்காது, என்னால அதுல கொஞ்சம் சாப்பிட்டு சூப்பரா இருந்தது. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்க்கணும். ஓகேவா? நன்றி.